கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு, நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிற தேவனுடைய வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இதோ நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர், நமக்காக மரித்து நம்முடைய தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் அல்லது நமக்கு நேரிடக்கூடிய ஒன்றுதான் உபத்திரவம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி வரக்கூடிய கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு காணப்படுகிறதான துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், இக்கட்டுகள், ஏன் நமக்கு நேரிடக்கூடிய ஒன்றுதான் உபத்திரவம். இந்த உபத்திரவத்தின் வழியில் நாம் கடந்து போகும் பொழுதுதான் நமக்கு அவமரியாதை உண்டாகிறது, இகழ்ச்சியும் உண்டாகிறது. ஏன் நம்மேல் பழியும் பழிச்சொல்லும் நமக்கு உண்டாகிறது. இது நிமித்தம்தான் நாம் அவமானப்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டாகிறது. நாம் வெட்கப்பட்டு கலங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறோம், கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவம், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், இக்கட்டுகள், இந்த உபத்திரவத்தின் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நாம் வாழ்கின்ற எவ்விடத்திலும் நாம் அவமதிக்கப்படுகிறோம். நாம் இகழ்ச்சியின் பாதைகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஏன் அநேக பழிச்சொல்லுகளையும் அவதூறான வார்த்தைகளையும், நம்மை உருவ குத்துகிற வார்த்தைகளையும் நாம் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இது நிமித்தமே தான் நாம் அவமானப்படுகிறோம், வெட்கப்பட்டு திரிகிறோம். யார் நமக்கு உதவி செய்வார், இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று சொல்லி நாம் கலங்கி போய் நிற்கிறோம். ஆனாலும் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர், நமக்காக மரித்து நம்முடைய தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினவர் சொல்லுகிறார், உலகத்துல உனக்கு உபத்திரமம் உண்டு மகனே, உலகத்துல உனக்கு உபத்திரமம் உண்டு மகளே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அவர் உலகத்தை ஜெயித்தார். இதோ
வேத வசனம் சொல்லுகிறபடியே உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் அவர் பெரியவராயிருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவராய் அவர் நம்முடனே கூட வாழ்ந்து கொண்டு வருகிறார். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கி உருவாக்குனவர் நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்படிக்கு நமக்கு அநேக மாதிரிகளை அவர் பின்வைத்து போயிருக்கிறார். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தால் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவை மரணத்துக்குள்ளாக்கப்படும் போது அவரும் கூட இந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்து வந்தார். அவரும் கூட இந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்து வந்தார். இதோ லூக்கா 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் 31, 32 வசனத்தில் சொல்லி இருக்கிறபடியே அவர் தம்முடைய சீஷர்களிடத்துல எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி புறஜாதியரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து வரும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். இதோ ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது நம்மை உண்டாக்கி உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தேவனிடத்துல அவர் அட்ரஸ் பண்ணி சொல்லும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின் வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையின் காலமெல்லாம் நடந்து வரும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர் கூட அந்த உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்தார். இதோ மத்தேயு 26ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருப்பவரை கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு அவரை பிடிக்க வந்தார்களாம். ஒரு கல்லனை பிடிக்கப்படுகிறது போல உபத்திரவம், நிந்தை, அவமானத்தின் வழிக்குள்ளாய் அவர் தன் சிலுவை பாடுகளுக்குள்ளே கடந்து போனார். 26 மத்தேயு 26 59ஆம் வசனத்துல சொல்லப்படும் பொழுது, அவரை கொலை செய்யும்படிக்கு பொய் சாட்சிகளை அவர்கள் தேடினார்களாம். 67, 68 வசனங்களில் சொல்லும் பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்களாம். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்று சொன்னார்களாம். ஆம், தம்மை
தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையின் காலமெல்லாம் தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு அவர் பின்மாதிரியை வைத்து அவர் 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 நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அவரும் இந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போய்தான் சிலுவையில் அறையப்பட்டு, ஆணிகளால் அடிக்கப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, மரண ஆக்கினை அடைந்து துன்புறுத்தப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, தன் கடைசி துளி ரத்தத்தையும் கூட அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அந்த உபத்திரவத்தின் வழியாய் அவர் கடந்து போனார். அவரும் கஷ்டங்களை அனுபவித்தார், தொல்லைகளை அனுபவித்தார், துன்புறுத்தப்பட்டார், வாரினால் அடைக்கப்பட்டார், முகத்தில துப்பினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், ஹல்லேலூயா, விலா எலும்பில குத்தினார்கள். அவரும் இந்த உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்தார். எல்லாராலும் அவமதிக்கப்பட்டார், இகழ்ச்சியாய் பேசினார்கள், ஹல்லேலூயா, இகழ்ச்சியாய் பேசினார்கள், வீண் பழி சுமத்தப்பட்டார், அவமானமும் நிந்தையும் அடைந்தார். இன்று அவர் நம்மிடத்துல சொல்லுகிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆம், நாம் நம்முடைய உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகும்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், அவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஜெபம் பண்ண தெரியலையா? நமக்கு தெரிந்த பாடல்களை அவர் சமூகத்துல பாடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. டெலிவரன்ஸ், விடுதலை உண்டாகும். அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்மை அறியாமலும் நாம் நம்முடைய ஆவி கர்த்தரிடத்துக்கு திரும்பும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும். கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய ஆவி உற்சாகப்பட்டு தேவனை தொழுது கொள்ளும், துதிக்கும், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வாயினாலே உச்சரித்து பாட வைக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் இருந்து அவன் தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்டருளி அவனை விடுதலை ஆக்குவார் என்ற வசனம் நம்முடைய வாழ்க்கையில நூறத்தனையாய் நிறைவேறும். ஆம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? உபத்திரவமா, வியாகுலமா, வறுமையா, வேதனையா, நாசமா, மோசமா, பட்டயமா, பட்டினியா, கஷ்டமா, துக்கமா, கவலையா, கண்ணீரா? எதுவும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஒன்று, நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும், அவர் சமூகத்தை நாடி தேட வேண்டும், அவர் சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு ஜெபம் பண்ண தெரியலனா அன்னாளை போல அவருடைய தேவாலயத்திலோ அல்லது நம்முடைய தனி அறையிலோ கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தரோட கூட பேசும். அழுகுரலை கேட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டவர், அழுகுரலை கேட்டு தன்னுடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணினவர் நம்மையும் நம்முடைய அடிமைத்தனங்களிலிருந்து, நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து, உபத்திரவ நிமித்தம் நமக்கு ஏற்படக்கூடியதான நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உபத்திரவம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அதற்கு பின்பு ஒரு மகிமையான நாட்கள் நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதோ அவர் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லுகிறார். விசுவாசிப்போம், கர்த்தரிடம் திரும்புவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து உயர்த்தி பாடுவோம், விடுதலையை சோதித்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களுக்கு அவரே அடைக்கலமானார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா.